அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடன் தமிழச்சி. த சைக்காலஜி ஆஃப் டேஸ்ட் புக் எழுதுன ஜீன் ஆந்தின் பில்லட் சவரியன் அப்படிங்கிறவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. டெல் மீ வாட் யூ ஈட் அண்ட் ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர். இதுக்கு அர்த்தம் நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொன்னா நீங்க யாருன்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் நீங்க பெரிய பணக்காரங்க, பேரு புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. சடனா ஹெல்த் சரியில்லாம போச்சுன்னா இந்த பணம் பேரு இதெல்லாம் வேஸ்ட். ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட்னு ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல என்கிட்ட நிறைய காசு இருக்கு, என்னை எப்படியாச்சும் நான் குணப்படுத்திப்பேன்னு ஒரு சிலர் சொல்றீங்க. ஆமா தானே? சரி வாங்க, உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு பெரிய பணக்காரன் அவன் ஒய்ஃப்க்கு கேன்சர் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். டாக்டர்ஸ் ஒரு வாரத்துக்கு மேல உயிர் குலைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணக்காரன் அவன் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு வந்து, இந்த பணத்தை எடுத்துட்டு எப்படியாச்சும் என் மனைவியை காப்பாத்துங்க, வேணும்னா என் சொத்து எல்லாமே எழுதி கொடுத்துறேன்னு அழுதுட்டே சொல்றான். அதுக்கு டாக்டர், ஜஸ்ட் பணம் உயிரை காப்பாத்துனா இந்த உலகத்துல இருக்கிற எந்த பணக்காரனுக்கும் சாவே இருக்காதுன்னு சொன்னாரு. சோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த் சும்மாவா சொன்னாங்க? இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கா இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், காலம் இருக்கிற பிஸிக்கு நம்மளுக்கு எல்லாம் ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபுட் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே நம்மள மாதிரி பிஸி பர்சன் மேல டிபெண்ட் பண்ணி தான் பிசினஸே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா ஃபுட் இண்டஸ்ட்ரியோட வேல்யூ எவ்வளவுன்னு தெரியுமா? $400 பில்லியன். நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாமே ஒன்னு ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண ஹைபிரிட்டா இருக்கும், இல்லனா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி தயார் பண்ணதா இருக்கும். ஆனா இந்த டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடறதுனால மனுஷங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்களும் ஒண்ணு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்க எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்லையா? वानू वानू जो कहता है बीवी तेरी हूँ लगता है सामे मोर सामे. எதனால? ஃபுட். பட் இப்ப இருக்கிற இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு 40 வயசு தாண்டிட்டோம்னா போதும்டா சாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு நிலைமை. ஏன்னா சின்ன வயசுல அவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. ஆனா அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு ரீசன்ஸ் ஃபுட். அதனாலதான் இப்ப இருக்கிற எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஆர்கானிக் தான் என்னன்னு கூட தெரியாதவங்க ஐ லவ் ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறாங்க. ஐ திங்க் அது ஒரு ட்ரெண்டா பாக்குறாங்க போல. பட் மோஸ்டா எல்லாருமே ஹெல்த்துக்காக தான் ஆர்கானிக் சைடு வரீங்கன்னு புரியுது. சரி, பொதுவா மார்க்கெட்ல ஏதாவது ப்ராடக்ட் ஃபேமஸா போயிட்டு இருக்குனாலே உடனே அதுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணி விற்க ஆளுங்க ரெடியா இருப்பாங்க. அதே ஃப்ராட் தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்ல நடக்குது. எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவா ஃபார்மிங்னா 2 டைப்ஸ். ஒன்னு கன்வர்ஷன் ஃபார்மிங், இன்னொன்னு ஆர்கானிக் ஃபார்மிங். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு கன்வர்ஷன் ஃபார்மிங் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வேணும்னு சொல்றாங்க. ஓகே, அது நல்ல விஷயம் தான். உங்கள எத்தனை பேருக்கு நீங்க வாங்குற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியும்? வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்? சிம்பிள். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணாம அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வேஸ்ட்ல இருந்து வர பயோலாஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ற ப்ராசஸ் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றாங்க. Why organic farming popular in India? Obviously, health தான். பொதுவா சொல்லுவாங்க கோடிக்கணக்கான வித்தையெல்லாம் 3 வேளை சோத்துக்கு தான். ஆமாவா இல்லையா? பிரசன்ட் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் 142.8 crores. இத்தனை பேருக்கு 3 வேளை சாப்பாடு வேணும். அப்ப இத்தனை பேருக்கு வேணும்னா எப்படி உற்பத்தி பண்றது? அதுக்குதான் நம்ம கன்வென்ஷனல் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி? கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரம் நிறைய விளைகிற மாதிரி பண்ணணும். எதுக்கு? நம்ம பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால. வேற வழியே இல்லாம இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் இதனால கேன்சர், அலர்ஜிஸ், ஒபேசிட்டி, டயபெட்டிக், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிரெயின் ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ ஏன் பர்த் டிஃபெக்ட் கூட வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஃபேக்குங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ட உடனே வராது. பட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாடி வீக் ஆகும் போது ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸா வெளியில வரும். இந்த கெமிக்கல்ல 25 பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல 18 நம்ம ஸ்கின், ஐஸ், லங்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ஆனா ஒரு சில பெஸ்டிசைட்ஸ் மட்டும் டைரக்டா நம்ம டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் தானே நம்ம ஹெல்த் மட்டும் இல்லைங்க, என்விரான்மெண்ட் கூட கொஞ்சமா ஸ்பாயில் ஆயிடும். சாயில் ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகும், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ். ஸோ எல்லாருமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல சூஸ் பண்ணி தான் ஆர்கானிக் சைடு வராங்க. நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே நேச்சர் கொடுக்குது, டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும். ஒரு விஷயம், அந்த காலத்துல யாருக்குமே டென்டல் ப்ராப்ளம்ஸ் வராது. தென் இப்ப மட்டும் எதுக்கு குட்டீஸ்ல இருந்து பார்ட்டிஸ் வரைக்கும் பல்லு வலி? அந்த காலத்துல எல்லாருமே வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குனாங்க. இப்போ அதெல்லாம் எங்க, ஏதோ 1-2 கிராமத்துலதான் இருக்கு. அதே வேப்பங்குச்சி கம்பெனிக்கார பேஸ்ட் பண்ணி கண்ட கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி ஈறுகள்ல பிரச்சனையா? இருக்கும் கிருமிகளுடன் போராட உதவும், மேலும் தரும் ஈறுகளுக்கு ஆரோக்கியம், பற்களுக்கு வலிமை. நம்மளும் அதை நீங்க யூஸ் பண்ணணும். இன்னொரு மேட்டர், அப்போ எல்லா வீட்டு தோட்டத்திலயும் சுத்தமான காய்கறி விளைஞ்சது. ஆனா இப்போ நிறைய மருந்து தெளிச்சுதான் முளைக்கவே வைக்கிறாங்க. அது கெடாம இருக்க கண்ட கெமிக்கல்ஸும் தெளிக்கிறாங்க. அது தெரியாம நம்மள மாதிரி ஆளுங்களும் வாங்குறாங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம லைஃப் ஈஸி ஆகணுமே தவிர்த்து காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது. டெக்னாலஜி நெருங்கி போறது தப்புன்னு சொல்லல, நேச்சருக்கு தூரமாகிறது தான் தப்புன்னு சொல்றேன். மோஸ்டா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் 40% வரைக்கும் ஆர்கானிக் ஃபுட்டை ப்ரிஃபர் பண்றாங்க. விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஹெல்த்தியா இருக்கணும், அப்பதான் எங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆர்கானிக் ஃபார்மிங் பாப்புலரும் ஆகுது, அதே மாதிரி நிறைய ஃப்ராடும் நடக்குது. நம்ம கண்ணால பாக்குறது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், அதுக்கு கலப்படமும் அதிகமா இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிஸ் லேபிளிங் அண்ட் ஃபால்ஸ் சர்டிபிகேஷன். பொதுவா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மேல இருக்கிற லேபிள பார்ப்பாங்க, மிஞ்சி போனா எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்க, அவ்வளவு. அதனாலதான் அவங்க ஆர்கானிக்கா இல்லைன்னா கூட ஃபேக்கா லேபிள் ஒட்டி வைக்கிறாங்க. நம்மளும் லேபிள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்த்து நம்பி வாங்கிடுறோம். ஒரு ஃபார்மர் $140 மில்லியன் மதிப்பு உள்ள சோளம், பீன்ஸ், கோதுமையை ஆர்கானிக் கிரெயின்ஸ் சொல்லி நம்ப வச்சு வித்திருக்காரு. 2015 டெல்லியில FSSAI காரங்க சில கம்பெனிஸ்க்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எதனாலனா ஃபுட் ப்ராடக்ட் மேல ஆர்கானிக்னு சொல்லி ஃபேக் லேபிள் ஒட்டி விக்கிறதுனால. வெளிநாட்டுல இருந்து வர ஒரு சில நான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கூட ஆர்கானிக்னு சொல்லி சேல் பண்றாங்க. இன்னொரு விஷயம், ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாத ஆர்கானிக் ஃபுட்ஸ் எந்த ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம தயார் பண்றது ஆர்கானிக். பட் நிறைய பேர் யாருக்கும் தெரியாம தடை செய்யப்பட்ட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. ரீசெண்டா கூட 20,000 டன்ஸ் ஃபேக் ஆர்கானிக் காட்டன் பிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியால இருக்கிற பிரச்சனையே இதுதாங்க. எது ஃபேக் எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு விவசாயி விதை தெளிச்சதுல இருந்து அது நம்ம பிளேட்குள்ள வர்றதுக்குள்ள என்ன வேணா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம இந்தியால லட்சக்கணக்கான மக்கள் ஏமாத்திட்டு தான் இருக்கும். சோ எல்லாரும் பாத்தே இருங்க, இப்பெல்லாம் எங்க எது எப்படி நடக்குதுன்னே தெரியல. உங்கள எத்தனை பேர் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தமிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.